கொஞ்சம் பார்க்கணும். ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? கடவுள் நம்மளை ரட்சிப்பதற்கு காரணம் என்ன? பாஸ்ட் ஒரு விளக்கம், அருமையான ஒரு சபையை பற்றி பேசினார். ஒரு மோசையை சின்ன ஒரு நாணல், எத்தனையோ இடம் ஒரு தொட்டியில கடவுள் வச்சு அனுப்பினார். அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அந்த பெட்டிக்கு என்ன செஞ்சாங்க? பைபிள் என்ன சொல்லுது? உள்ள என்ன பூசினாங்களாம்? கீழ் பூசி, அப்புறம் உள்ள பிசனையும் கீழையும் உள்ளுக்குள்ள நல்லா பூசி சீல் பண்ணி அதுக்குள்ளதான் அதை வச்சாங்க. குழந்தைய வைக்கிறோம், எதுல வைக்கிறோம்? நாணல் பெட்டியில. நாணல் பெட்டி கண்டிப்பா என்ன செய்யும்? தண்ணியில மிதக்கத்தான் செய்யும். அது உங்காது. நாணல் பெட்டி என்ன செய்யும்? மிதக்கும். ஆனா மிதந்தாலும் மிதக்கிற நாணலுக்குள்ள தண்ணி ஏறுங்கிறத மறந்துடக்கூடாது. நாணல் முழுவதும் நனைஞ்சுதான் என்ன செய்யும்? மிதக்கும். ஆனா இது நனைஞ்சு உள்ளுக்குள்ள தண்ணி ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு சீல் பூசினார் பாத்தீங்களா? அதுதான் அபிஷேகம். சொல்றார், நீதிமான்களுக்கு அநேக ஆயிரமான துன்பங்கள் உண்டு. துன்பத்துக்குள்ளதான் படகு இருக்கும். துன்பத்துக்குள்ளதான் படகு இருக்கும். ஆனா அந்த படகை நோக்கி வருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவா. நல்லா பாத்தீங்கன்னா படகு நடுக்கடல், the midst of sea ன்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கான். The boat was midst of sea. It's not on the soil அல்ல, கார்னர்ல இல்ல. It is on the midst center. The waves and winds around. எதை சுத்தி இருந்தது? படகை சுற்றில என்ன இருந்துச்சு? அமைதி இருந்துச்சா? கொந்தளிப்பு இருந்துச்சு. ஒரு போட் என்பது திருச்சபை, நாணல் பெட்டி என்பது திருச்சபை. அது நடுவுல இருக்கு. ஆனால் இந்த நாணல் பெட்டியில் இருக்கிறவர்கள் யார்? சுத்தவான்கள். போட்ல இருக்கிறவங்க யாரு? சீசர்கள் இருந்தார்கள். சீசர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீசர்கள் தான் யாரு? அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவால் ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகிறவர்கள், இயேசுவால் போதனைகளை பெற்றவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ரத்தத்தாலே கழுவி போதித்து புத்தி சொல்லி வேதத்தை உபதேசம் செய்து எங்க கொண்டு போய் வச்சாரு? சபையில வச்சு போதிச்சு விட்டுட்டார். ஆனால் இந்த சபை எங்க இருக்குது? சபையில யார் இருக்கா? நீதிமான். நீதிமான்களுக்கு சுற்றிலும் என்ன இருக்குமா? உபத்திரவம் இருக்கும், அலைகள் தான் இருக்கும். நீதிமான்கள் இருக்கிற சபையில சுற்றிலும் அலைகள் இருக்கும், சுற்றிலும் கொந்தளிப்பு இருக்கும், சுற்றிலும் திரட்டன் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இவ்வளவு கொந்தளிப்புல இருக்கிற போது சீசர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. ஆவேசம் என்று கத்தினார்கள். ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே, செத்து போறோமே, கதறான். கிறிஸ்தவ வாழ்க்கையே கதறல் தான். அவர் சொன்னார், உங்களுக்கு பாடுகள். நம்ம அப்படிதான் உபத்திரவத்தின் புகை பார்த்தவர்கள் உபத்திரவத்தின் புகழை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம இருக்கிற உபத்திரவத்தின் புகையில இருக்கிறோம். ஆனா ஒண்ணு என்ன நடக்குதுன்னு சொன்னா, உன்னையும் என்னையும் பார்த்து நடந்து வருவர் யார்? கடலின் மேல இயேசு என்ன செய்றார்? பயப்படாதீர்கள், நான் ஜீசஸ் இல்லையா, நான் இயேசு, நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். அவர் நேர வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஜம்ப் பண்ண கூடாது. அதுக்குள்ள ஜம்ப் பண்ணது யாரு? ஆஹா, இயேசுவே வந்துட்டீரா, நீர்தானா இயேசு? அப்ப நான் குதிச்ச அந்த கடலை மாத்திரம் எந்திரிச்சு போட்டை விட்டு வெளியே குதிச்சான். என்ன நடந்துச்சு? முங்கி போயிட்டான். விசுவாசிகளே, உபத்திரவம் இருக்கிற உங்களை தேடி இயேசு வந்துட்டு இருக்கிறார். பொறுமை காப்பீர்களா? உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, பாடுகள் நமக்கு உண்டு, பிரச்சனைகள் நமக்கு உண்டு. ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை காப்பாற்ற அவர் சபையை தேடி வருகிறார். நீ சபையில இருந்தா போதும், அங்க வந்து உன்னோடு கூட அவர் பயணம் செய்வார்.
ஆனா அந்த உபத்திரவமும் இதுவும் நம்மளை சுத்தி இருக்குதே என்று பயப்படாதீங்க. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்துல வேதனையும் வியாதியும் வருது பாஸ்டர். வரும், கவலைப்படாத. கவலைப்படக்கூடாதுங்கிறதா இயேசு கிறிஸ்து விரும்புறது. எப்படி பாஸ்டர் கவலைப்படாம இருக்க முடியும்? இத்தனை வியாதி என்னை வேதனைப்படுத்து, இத்தனை சிக்கல் இருக்கிறதே. அந்த சிக்கலை போக்குகிறவர் உன்னை தேடி வருகிறார். அந்த சிக்கலை எடுப்பதற்குரியவர் உன்னை தேடி வருகிறார். அவர் வந்தால் வர்ற வரைக்கும் என்ன நடந்தது சொல்லுங்க. போட்டு கடல்ல கொந்தளிப்பு வந்துச்சு. இயேசு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? காற்றும் கடலும். பேதுரு நடக்க முடியல தண்ணியில, சரியா? போட்டை விட்டு எந்திரிச்சான், வெளியில குதிச்சான், தண்ணிக்குள்ள முங்கிட்டான். காற்று கடலை இறங்கிட்டு இருக்குது. ஆனா இயேசு மட்டும் நடக்கிறார். ஐயோ ஆண்டவரே என்ன காப்பாத்துன்னு சொல்லி கதறின உடனே இயேசு உடனே என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே இயேசு அவனை கையை தூக்கி எடுத்துட்டார். எடுத்ததுக்கு அப்புறம் காத்தும் கடலும் அமர்ந்துச்சா? இல்ல. இப்ப இயேசுடைய கையை ஹோல்டு பண்ணினதுக்கு பின்னாடி முங்கி போன பேதுரு திரும்ப போட்ல போய் ஏறி உட்கார வரைக்கும் இயேசுவோட தண்ணியில நடந்தான். அதைத்தான் நடந்தான்னு சொல்லணும். பைபிள் சொல்லுது இயேசுவும் பீட்டரும் அங்கே இயேசு போட்டில் ஏறி உட்கார்ந்ததுக்கு பின்னாடி தான் காற்றும் கடலும். அப்ப காற்றும் கடலும் போட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சது? வீசத்தான் செஞ்சிச்சு. ஆனா கிறிஸ்துவின் கையை எப்போ புடிச்சுக்கிட்டானோ அப்பையில இருந்து பேதுருவும் அதே கொந்தளிப்புல நடந்தான், அதே அலைகளின் மேல் நடந்தான். ஏன்? யாருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கான்? இயேசுவினுடைய கையை பிடித்திருக்கான். அதனால அவனால நடக்க முடிஞ்சிச்சு. மத்தேயு 14:23 எந்த கடல்ல? படகு வந்து நடுக்கடல், அதான் மிக்ஸ் ஆஃப் சி. அது நடுக்கடல்ல இருந்தது. அங்கதான் கொந்தளிப்பு. அதுல 33வது வசனம் வாசியமா? 32வது வசனம் 31ல இருந்து நீட்டி என்றார். அப்போ இயேசுவ கைய பிடிச்சுக்கிட்டு திரும்ப எங்கதான் நடந்து போறாங்க? கடலுக்கு. ஒரு ஸ்டெப் நடந்து போறாங்களோ 2 ஸ்டெப் நடந்து போறாங்களோ தெரியாது. நடந்து படவில் அவர்கள் போட்டிருக்கா, அவர்னு போட்டிருக்கா. அப்ப 2 பேரும் படகுல ஏறினதுக்கு அப்புறம் காற்று அமர்ந்துருச்சு, கடல் கொந்தளிப்பு நின்றுச்சு. இயேசு கிறிஸ்துடைய கையை பிடிக்காம ஒருத்தரும் தண்ணியில நடக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய கையை ஹோல்டு பண்ணாம காற்றின் அலைகளை கொந்தளிப்புகளை அமர்த்த முடியாது. அதுல நீ வெற்றி பெற முடியாது. இப்ப பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய கையை பிடிச்சதுனால அதே காற்றுல அதே அலைகளுக்குள்ள உள்ள இயேசுவோட நடந்து வெற்றி நட ஓட்டுல வரலாம். வந்து படகை ஏறி உட்கார்ந்த உடனே இவங்களுடைய ரட்சிப்பு, பீட்டருக்கு ஏற்பட்ட விடுதலை யாருக்கு கிடைச்சது? படகுல இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிச்சு. இப்ப படகுல இருக்கிறவங்க ஏற்கனவே கொந்தளிப்போட இருந்தவங்க இவங்க ஏறி அதில் உட்கார்ந்தவங்கன்னா காற்றையும் காணும், மழையும் காணும், கொந்தளிப்பையும் காணும், திரட்டனையும் காணும். அப்போ கடவுள் பேதுருவை ரட்சித்தார், பேதுருவை தூக்கினார். பேதுருவை இயேசு கிறிஸ்து ஹோல்டு பண்ணின உடனேயே அவன் தான் ரட்சிக்கப்பட்டதும் அல்லாமல், தான் விடுதலை பெற்றதும் அல்லாமல், தான் அந்த கடலிலே அந்த அலைகளை கிழித்து கொந்தளிக்கிற திரட்டன் பண்ணக்கூடிய எல்லா அலைகளையும் ஊடுருவி வெற்றி கண்டு அலைகளெல்லாம் கண்டு மிரட்டி வெளியேற்றி விட்டுட்டு விடுதலை பெற்றவனாய் போட்டில் ஏறி கிறிஸ்துவோடு கூட அவனுக்கு உதவி செய்த இயேசுவோடு கூட அந்த படகிலே ஏறி உட்கார்ந்த உடனே இவன் வெற்றி கண்ட அதே காற்றும் கடலும் மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த கடல் கொந்தளிப்பு அமர்ந்து போச்சு. இப்ப போட்ல இருக்கிறவங்க காற்றையும் கடலையும் காண முடியல. பேதுருவுக்கு ஏற்பட்ட ரட்சிப்பு மற்றவர்களுக்கு உண்டாயிற்று. என்னை ரட்சியும், saved to save. நான் ரட்சிக்கப்படுவதற்காக, மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். மற்றவர்கள் விடுதலையாகப்படுவதற்காகவே கர்த்தர் என்னை என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். மற்றவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறும்படிக்கு நான் கிறிஸ்தவனாக மாறினேன். நீ ஏன் கிறிஸ்தவனானாய்? நீ ஏன் ரட்சிக்கப்பட்டாய்? நீ ஏன் பாவியாயிருந்த நீ பரிசுத்தவானாய் மாறினாய்? அநீதியாயிருந்த நீ ஏன் நீதிமானாய் மாறினாய்? அஞ்ஞானிகளாயிருந்த நீ ஏன் ஞானிகளாய் மாறினாய்? நீ ஏன் கிறிஸ்தவனானாய்? நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? நான் ஏன் கிறிஸ்தவனானேன்? நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் ஏன் பரிசுத்தவானாய் இருக்கிறேன்? நான் ஏன் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன்? கேள்வி கேட்டு பாருங்க. நீ ஏன் கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவனானால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? நீ ஏன் ரட்சிக்கப்பட்டாய்? நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? நீ ஏன் ஊழியக்காரனானாய்? அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? நீ ஏன் நீதிமானாயா மாறி இருக்கிறாய்? அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஏன் நம்மை ரட்சித்தார்? ஏன் நாம் கிறிஸ்தவ இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகளெல்லாம் எல்லாம் புதுசு. கேள்வியை கேட்டு கோயிலுக்கு நான் ஏன் வாரேன்? இதுவரைக்கும் நீ ஏன் கிறிஸ்தவன் ஆனாய்ங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறோம். நீ கிறிஸ்தவன் ஆவதற்கு, நீ ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்கு தெரியுமா? இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டாய். ஆகவே நீ என்ன செய்யணும்? மற்றவர்களை இயேசுவின் பிள்ளையாய் மாற்ற வேண்டும். அதற்காக இயேசு உனக்குள் வந்தார். நீ மாத்திரம் வாழ்வதற்கு சுகமாய் இருப்பதற்கு அல்ல, போட்ல இருக்கிற மற்றவர்களையும் அமைதியை பார்க்க செய்யும்படிக்கு பேதுருக்கு ரட்சிப்பு வந்தது. கொந்தளிப்பும் காற்றும் கடலையும் கிறிஸ்துவின் கையை பிடித்துக் கொண்டு பேதுரு ஜெயமெடுத்ததை போல நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய கர்த்தருடைய கரத்தை பிடித்தது நிமித்தமாய், அந்த ரட்சிப்பை பெற்றது நிமித்தமாய் அந்த போட்டுக்குள் ஏறி மற்றவர்களுக்கு ஒரு அமைதியை வழிகாட்டி, அமைதியை காட்டி கொடுக்க வேண்டும். பேதுரு என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஆண்டவரே ரட்சின்னு கத்துனான். உடனே கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து அவரை ரட்சித்தார். ரட்சித்த மாத்திரத்திலே எந்த காற்றை கண்டு, கடலை கண்டு மிரண்டு திரண்டு ஐயோ என்ன காப்பாத்து கத்துறானோ, அதே பேதுரு, அதே பீட்டர் அந்த கடலை பார்த்து, ஆஹா கொந்தளிக்கிற கடலே, நீ என்ன இயேசு இல்லாததனால மூழ்கடிச்சாய். இப்பொழுது நான் இயேசுவின் கை என்ன செஞ்சிருக்கிறேன்? பிடிச்சிருக்கிறேன். ரட்சகர் என்னோடு இருக்கிறார். இப்போ உன்னை பார்த்து நான் சவால் விடுறேன், பேசாத, அமைதலாயிரு. எல்லாரும் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து அங்க அதட்டினாங்க இல்லையா? பேதுரு அதட்டினாலும் சரி, இயேசு அதட்டினாலும் சரி, காற்றும் கடலும் அவர்களுக்கு இறைச்சல் மேல இறைச்சல் போட்டிருந்தது. ஆனா பேதுருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்? காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் அவனோடு கூட இருக்கிறார். ஏறி படகு, இப்போ காற்றையும் கடலையும் கண்டு பதறாதவன், பயப்படாதவன். அவன் சொல்லுகிறான், படகில் ஏறி உட்கார்ந்த உடனே தன் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறான், எங்க காற்று பார்த்தாயா? காற்றை பார்த்தாயா? கடலை பார்த்தாயா? கொந்தளிக்கிறதா? அவங்க பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? காற்றையும் காணோம், கொந்தளிப்பையும் எங்க போச்சு? பிரமிப்படைகிறார்கள். யார் மூலமா? பீட்டர் மூலமா. இயேசு கிறிஸ்து அந்த போட்ல ஏறி உட்கார்ந்த உடனே காற்று காணாமல் போச்சு, கடல்ல கொந்தளிப்பு காணாமல் போயிடுச்சு. சகோதரனே, சகோதரியே, பீட்டருக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது, சீசர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. பீட்டருக்கு ஒரு அமைதி வாழ்க்கை வந்தது, சீசர்களுக்கு ஒரு அமைதி வந்தது. இயேசு அவனை ரட்சிக்க ஒரு காரணம், கொந்தளிப்பையும் காற்றையும் கடலையும் எடுத்து போட்டு இயேசுவும் அந்த படகிலே பயணம் செய்து அக்கறைப்படும்படி. உன் குடும்பம் ஒரு படகுதான், உன் வாழ்க்கை ஒரு படகுதான், உன் ஜீவியம் ஒரு படகுதான். உன் குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து around the wave and winds around and threatening இல்லையா? அது கொந்தளிப்பு, பயமுறுத்தி கொண்டு மிரட்டி கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர்
கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் கிழித்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை யாருக்கு கொடுத்தார்? பேதுருவுக்கு கொடுத்தார். ஆண்டவரே என்னை ரட்சியும், இந்த கொந்தளிப்பில் இருந்து என்னை ரட்சியும், இந்த திரட்டனில் இருந்து என்னை ரட்சியும், பயத்தில் இருந்து என்னை ரட்சியும், இந்த போராட்டத்தில் இருந்து என்னை ரட்சியும். கதறி அழுத போது கர்த்தர் அவனுக்கு கை கொடுத்தார். ஆனால் கையை பிடித்துக் கொண்ட உடனே எந்த காற்று அவனை மிரட்டினதோ அந்த காற்றை பார்த்து, காற்றே பேசாம இரு, இயேசு என் கூட இருக்காரு, செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, மனசுல சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு தைரியம் அங்கே வந்தது. சகோதரனே சகோதரி, கடவுளுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கடலை நீ மிதிக்கலாம், அங்க மிதிச்சான்னு சொல்லி போட்டிருக்கு, நடந்தாங்க அங்க போட்டிருக்கு. அவங்க ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது? மற்ற சீசர்களுக்கு பாருங்க, இவனுக்கு கிடைச்ச ரட்சிப்பு மற்றவர்களுக்கு ரட்சிப்பா என்ன செய்தது? We are saved to save others. நாம் மற்றவர்களை ரட்சிக்கப்படுவதற்காக, ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காகத்தானே கர்த்தர் நம்மை ரட்சித்தார். We are Christian to make others Christian. மற்றவர்களை நாம் கிறிஸ்தவனாய் மாற்றுவதற்காகவே கர்த்தர் என்ன செஞ்சார்? நம்மளை மாற்றிருக்கார். We are born again to win others. நாம் மறுபடியும் எதுக்காக பிறந்திருக்கோம்? நாம் win others for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவதற்காக மாற்றியிருக்கிறார். நம்மை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். We are God's children to bring others into God's family. தேவனுடைய குடும்பத்தில் சேர்ப்பதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மற்றவர்களை மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நாம் சீசர்களாய் மாறி இருக்கிறோம், மற்றவர்களை சீசர்களாய் மாற்றுவதற்கு. The fundamental basic calling. நீ ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்? உன்னை ரட்சித்ததற்கு ஒரு முதல் நோக்கத்தை இன்றைக்கு ரொம்ப பேர் மறந்துட்டோம். The fundamental calling. அத முதல்ல சபையில நீங்க அறிஞ்சுக்கிடணும். இயேசு கிறிஸ்துவானவர் பீட்டரை, பேதுருவை ரட்சிப்ப பைபிள்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கோ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள். இங்க பாருங்க, very first call of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ஆரம்ப முக்கியமான முதல் ரிகார்டே என்ன தெரியுமா? about the calling. அழைப்பை குறித்த முதல் ரிகார்டே என்ன தெரியுமா? பைபிள்ல இருக்கக்கூடிய முதல் ரட்சிப்பு, கடவுள் உங்களை ரட்சிப்பதற்கு அழைக்கும் போதே என்ன அழைக்கிறார்? நான் உங்களை என்னவா மாற்றேன்? அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பே. உன்னை ரட்சிக்க முதல் நோக்கமே நீ என்ன பின்பற்றி வா, உன்னை நான் என்னவா மாற்றேன்? இந்த அழைப்பு, முதல் அழைப்பையே நம்ம விட்டுட்டு உன்னை நீ பாவியா இருக்கிற, இயேசுவே இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த, இயேசுவை பத்தி உனக்கு முன்பின் தெரியாது, பரிசுத்தத்தை பத்தி உனக்கு கவலை இல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு இல்ல, நீ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருந்த. என்ன பிடிச்சிட்டு இருந்த? ஆமா, அனுபவமே இல்லாமல் போட்ல வளையவும் அதையும் கிளீன் பண்ணிட்டு இருந்த. ஆனா ஒன்ன பார்த்து முதல் அழைக்கும் போதே அவர் என்ன அழைக்கிறார்? ஃபாலோ மீ. என்ன செஞ்சு வா, பின்பற்றி நான் உன்னை என்னவா மாத்துறேன்? மனுஷர்களை படிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். அப்ப முதல் ரட்சிப்பே, கடவுள் என்ன ரட்சித்தார். 1 தீமோத்தேயு புத்தகத்துல நீங்க வாசிக்கிற போதே, நீங்க வாசிங்க 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் அழகா சொல்லுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பிரதான பாவி நான். அதுல எப்படிப்பட்ட பாவியானான்? அப்போ சகோதரனே சகோதரியே, பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதுதான் மூல சத்தியம். உண்மையான சத்தியத்தை அறிஞ்சுக்கோ. இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கம் பாவிகளாய் இருக்கிறவரை ரட்சிக்கும்படிக்கு. அதனால்தான் அவர் உன்னை ரட்சித்த மாத்திரத்தில் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போதே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ என் பின்னே வா, நீ பாவியா இருக்கிறாய், நான் உன்னை
ரட்சிக்கிறேன், நீ என் பின்னே வா என்று அவனை அழைக்கிறார். அழைத்து விட்டு எதுக்கு ஆண்டவரை பின்னே வர வேண்டும்? பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு பின்ன வரணுமா? அல்ல வேற சொத்து சுகத்தெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு பின்னே வரணுமா? இங்க இயேசு கிறிஸ்துவானவர் முதல் அழைப்பு கொடுக்கும் பொழுதே, முதல் காலிங் கொடுக்கும் பொழுதே அவர் நீ என் பின்னே வா, நான் உனக்கு சொத்து கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, வீடு வாங்கி தருவேன் என்று சொல்லவில்லை, வேலையை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, சுகமளிப்பேன் என்று சொல்லவில்லை. அப்புறம் என்னதான் சொன்னாரு? மனுஷரை அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. மனுஷரை பிடிக்கிறவர்களாய் உலகத்துல அலைஞ்சு திரிவானுங்க. எவனாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய பிடிச்சா எத்தனை லட்சம் கேட்கலாம்? பல கோடி கேட்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட அழைப்பு கிடையாது நமக்கு. மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நான் ரொம்ப இதை தியானித்தது உண்டு. ஏன் ஆண்டவர் இவனை கூப்பிட்டு உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லல? ஏன் இவனை கூப்பிட்டு ஆண்டவர் உனக்கு நான் வீடு வாசலை உண்டாக்கி தருவேன் என்று சொல்லவில்லை? ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கங்கள் இன்னைக்கு இப்படித்தான். இயேசுவை நம்பு, வியாதியை போக்குவார். வியாதியை போக்குவார், வைத்த வழிய ரொம்ப நல்லது. திரும்ப வைத்த வழியே வராத அன்னைக்குல இருந்து வைத்த வழியை போக்குவார். இயேசு கோயிலுக்கு வா. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து இங்க வைத்த வழியை நீக்கிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைத்த வழியே வராது. அதுக்கு ஒரு சாட்சி தான். நம்ம சபையிலாவது மெதுவா சாட்சி நல்லது. சிலர் அதுக்கு ஒரு பத்திரிகையில போட வேண்டியிருக்கிறது, போட்டா போட வேண்டியிருக்கிறது, வீடியோ எடுக்க வேண்டியிருக்கிறது, டெலிவிஷன்ல போட வேண்டியிருக்கிறது, திரும்ப நீங்கள் கலெக்ஷன் அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டும். இப்படிதான் எனக்கு ஊழியம் போகுது. கிறிஸ்தவ ஊழியம் இட்ஸ் பிகம் லைக் இஸ் தி கம்பெனி. இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன்பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமன்மானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர், திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆமன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாவும் பாகால் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக
எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த திட்டத்தில் பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியை ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதில் பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க போக ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, எப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.